இந்நிலையில் இது தொடர்பாக சுகாதாரத்துறையின் இணைச் செயலாளர் திரு செந்தில்குமார் செய்தியாளர்களை சந்தித்து இது குறித்த விவரங்களை தெரிவித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். So there are totally 95 overall admission. 51 are here in the hospital, except one. Others are in stable condition. One we are doctors or specialists have been mobilized to look after them. So the remaining people other than 51 are in that is 44 are in private institutions. All their conditions are stable. Casualties totally 39. All are safe except one who is a little bit critical. Yeah. Best possible medical care is provided to all the children. ICU 17 are there. 11 in government hospital, 6 are in private hospital. கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் ஒருவரின் நிலை மற்றும் சற்று கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. 15 நிமிடத்தில் முடிந்த விஜய் பரப்புரை சம்பவத்தில் என்ன நடந்தது பார்க்கலாம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பரப்புரைக்கு வந்தபோது இருந்த கொண்டாட்டம் அடுத்த சில நிமிடங்களில் மீளா துயரில் முடிந்தது. நாமக்கல் பரப்புரையை முடித்துவிட்டு கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நேற்று நண்பகல் 12 மணி அளவில் விஜய் பரப்புரை செய்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் காலை 10 மணி முதலே தொண்டர்கள் அப்பகுதியில் திரளத் தொடங்கினர். ஆனால் நாமக்கல்லிலேயே விஜய் 3 மணிக்குத்தான் பேசினார் என்பதால் கரூர் பரப்புரை தாமதமாகிக் கொண்டிருந்தது. அதனால் தொண்டர்கள் வருகையும் அதிகரித்த வண்ணம் இருந்தது. ஒரு கட்டத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூட நிற்கக்கூட இடமில்லாத நிலையில் கட்டடங்கள், மரங்கள் என ஆபத்தான வகையில் தொண்டர்கள் ஏறி நின்றனர். அதனால் பாதுகாப்பு கருதி 6 மணிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கூட்டத்தால் ஊர்ந்தபடி சென்ற விஜயின் பரப்புரை வாகனம் ஒரு வழியாக இரவு 7 மணிக்கு வேலுச்சாமிபுரத்திற்கு வந்தது. விஜயின் வாகனத்திற்கு முன்னால் 6 வாகனங்களும், விஜய் வாகனத்தை தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளின் வாகனங்களும் உள்ளே நுழைந்த போதே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கூட்ட நெரிசலுக்கான அறிகுறி தென்பட்டது. வாகனங்களுக்கு வழிவிட தொண்டர்கள் ஒதுங்க முடியாத நிலையில் அலைமோதிய கூட்டத்தால் 2 ஜெனரேட்டர்கள் வைத்திருந்த தடுப்புகள் உடைந்து விழுந்து விஜய் வரும் நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஒரு பகுதி இருளில் மூழ்கியது. அப்போதே அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூட்ட நெரிசலில் சிலர் விழத் தொடங்க அவர்கள் உடனுக்குடன் அவசர ஊர்திகளில் அனுப்பப்பட்டனர்.
இரவு 7:12 மணி விஜய் பேசத் தொடங்குகிறார். ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம் திணறுகிறது. பல மணி நேரம் காத்திருந்தவர்கள் தண்ணீர் தண்ணீர் என கூக்குரல் இடுகின்றனர். விஜயின் கவனத்தை ஈர்க்க பாட்டில்கள், காலணிகள் உள்ளிட்டவற்றை விஜயின் வாகனத்தை நோக்கி எறிந்தனர். அதனால் விஜயே சில தண்ணீர் பாட்டில்களை தூக்கி வீசுகிறார். ஒரு ஆம்புலன்ஸ் அதன் பின் விஜய் பேச்சில் கவனம் செலுத்த அடுத்தடுத்து பலர் கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுந்து மிதிபட்டனர். விஜய் ஒருபுறம் மும்முரமாக பேசிக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் மூச்சு திணறி விழுந்தவர்களை ஏற்றிக்கொண்டு அவசர ஊர்திகள் ஓயாத ஒலியுடன் பறந்து கொண்டிருந்தன. பெரும் துயரம் நிகழ்ந்து கொண்டிருப்பது தெரியாமல் தொண்டர்கள் செல்போனில் படம் பிடித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில்தான் 30க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். இரவு 7:31 மணி விஜய் பரப்புரையை முடிக்கிறார். கூட்டம் இன்னும் திணறிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் விஜயின் வாகனத்திற்கு பவுன்சர்கள் வழி ஏற்படுத்திக் கொண்டிருந்த அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள் தாவேக தொண்டர்கள். இதனிடையே நோயாளிகள் யாருமின்றி வந்ததாக கூறி தனியார் ஆம்புலன்ஸ்கள் மீது தாக்குதல் நடத்திய தாவேகவினர் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இருவரையும் சரமாரியாக தாக்கினர்.
இதனையடுத்து காவலர்கள் தாவேக்கவினர் மீது லேசாக தடியடி நடத்தி ஓட்டுநர்களை தாக்கிய 10க்கும் மேற்பட்டோரை விரட்டி அடித்தனர். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்கள் அடுத்த சில நிமிடங்களில் அடுத்தடுத்து உயிரிழக்க குடும்பத்தினரின் கதறல் கரூரையே கண்ணீர் விட வைத்தது.